கொள்கையாகத்தான் மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு 1000 ரூபாய் எல்லாருக்கும் வழங்கியிருக்கிறோம். அதுலேயும் கூட யாராவது ஒரு ஆளுக்கு விட்டு போயிருக்கு, எனக்கு வரவில்லைன்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் அப்பீல் வேற கொடுக்கலாம். அதில் மேல்முறையீடு கொடுங்க, அந்த மேல்முறையீடையும் சரியாக இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் பணம் வாங்குவதற்கு அதற்காகவும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர். எனவே பணம் உங்களுக்காக கொடுப்பது மாத்திரமல்ல, அடிப்படையான வசதிகளும் செய்ய வேண்டும். குறிப்பாக குடிநீர் வசதி செய்ய வேண்டும் என்பதிலே நாம் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறோம். காரியாவட்டி பேரூராட்சியில் பார்த்தீங்கன்னா அடுத்த திட்டம் உங்களுக்கு அந்த 100 நாள் வேலை வரலன்றது ஒரு பெரிய இதாக இருக்குது, எல்லா ஊருக்கும் வந்துச்சு. ஆனால் அதுக்கான பணம் ஒன்றிய அரசுலேருந்து டெல்லியிலேருந்து கொடுக்க மாட்டாங்க. எல்லா ஊருக்கும் கொடுக்குறீங்களே, இதுக்கு மட்டும் கொடுக்குறேன்னா அதை விட்டு யாருக்கும் பணம் வரல. அதான் வந்தவுடனே நான் கலெக்டர்கிட்ட கேட்டேன். கலெக்டர் நேற்று தான் டெல்லி போயிருக்காரு. டெல்லி போய் அவங்ககிட்டலாம் பேசிட்டு வந்திருக்காரு. அப்போ கூட சொன்னார், இந்த மாதிரி இருக்குது சார், நமக்கு பணம் வராமல் இருக்கிறது, டெல்லியில் இருந்து அந்த பணம் வர வேண்டும் என்பதற்காக இப்போ நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே எடுத்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு பணம் வரல. இப்போ அடுத்த கட்டமாக அந்த காரியாவட்டி 3 இருக்கக்கூடிய இடங்களை நாம் எடுப்பதற்கு ஒன்றிய அரசிலிருந்து அந்த பணம் வர வேண்டும். அதையும் நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இருந்தாலும் தொடர்ச்சியாக முயற்சி செய்து அப்படி வருகிற போது நம்முடைய பகுதியில் காரியாவட்டி பேரூராட்சியை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நான் நேரத்தை தெரிவித்து இருக்கிறதோ யாருக்கு அது விட்டு போயிருக்கோ அந்த மேற்கொள்ள செய்யலாம். ஒருவேளை யாருமே இதுவரை நாங்கள் போடவே இல்லை, இதுவரை நாங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் விட்டு போச்சுன்னா கூட இந்த ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் திரும்பி புதுசாக போடுறதுக்கும் நம்ம ஒரு வாய்ப்பு சொல்கிறோம். ஏங்கிட்டே நீங்கள் மனுவாக கொடுத்துருக்கீங்க, சிலர் இந்த மாதிரி எப்போது விட்டு போயிருக்கீங்க கொடுத்துருக்கீங்க. நான் அவங்களுக்கும் அந்த வருவாய்த்துறையில் நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கு சொல்லி அவங்களுக்கு அதனுடைய தகுதியுடைய அடிப்படையில் நிச்சயமாக நாம் கொடுப்பதற்கான நடவடிக்கை நாம் மேற்கொள்ளலாம். முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தகுதி இருக்கக்கூடிய யாரும் விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இதை நம்ம சொல்றதுக்கு கிராமத்தில் மகளிர் உங்களுக்கான உரிமை தொகைங்கிற வகையில சொல்லியிருக்கோம். உங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு ஏதோ நாங்கள் உதவித்தொகையாக கொடுக்கல, உங்களுக்கு உதவித்தொகையாக கொடுக்கல, உங்களுக்கு உரிமை தொகையாக, உங்களுக்கு உரிமைப்பட்ட தொகை என்கிற வகையில் வழங்கக்கூடிய காரணத்தால் நிச்சயமாக தகுதி இருக்கக்கூடிய யாரையும் நாங்கள் விட்டு போகாமல் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கேட்டுப்பாங்க, எனக்கு எல்லா தகுதி இருக்கேன் ஏன் விட்டுட்டீங்கன்னா அந்த ஆஃபீஸ் எழுதுறவோ ஒன்று ஏதாவது தகுதி இருக்கலாம், மனித தவறுகளும் உங்களுக்கு போயிருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் சரி செய்து நிச்சயமாக உங்களுக்கு அதை வழங்குவதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை நான் தெரிவித்து இந்த நேரத்தை எங்களை தான்